கற்றது தமிழ் அப்படிங்கிற திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். டைரக்டர் ராம் அவர்கள் இயக்குன திரைப்படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கல்ட் கிளாசிக் பிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்படம் ஒரு முக்கியமான எக்கனாமிக்ஸ பேசியிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, கே ஷேப்டு growth அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எக்கானமி வளருது, சீரா வளருது. ஆனா அந்த வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா அது அனைவருக்குமான வளர்ச்சியா இல்ல. அதாவது டாப் 1% இன்கம் ஏர்னர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, த பாட்டம் 99% இன்கம் ஏர்னர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த டாப் 1% இன்கம் ஏர்னர்ஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெல்த் வச்சிருக்கிறவங்க. இவங்க கிட்ட லேண்ட் ஹோல்டிங்ஸ் அதிகமா இருக்கும், இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அதிகமா இருக்கும். அந்த சொத்துக்கள் மேற்கொண்டு சொத்துக்களை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும். ஆனா த பாட்டம் 99% பீப்புள் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் அவ்வளவா இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சேலரி தான் அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஆனா அந்த சேலரியோட growth இந்த சொத்துக்களோட வளர்ச்சி அளவுக்கு இருக்காது. இதனால மிகப்பெரிய வெல்த் இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகுது. இது எப்படி 1990ஸ்ல கிரியேட் ஆச்சுன்னா, இந்தியால ஐடி காரிடார்ஸ் வருது. இந்த ஐடி காரிடார்ஸ்னால பல பேர் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உயருது. இவங்க பல இடங்களுக்கு வாடகைக்கு போறாங்க, அதுக்கு அதிக வாடகை கொடுக்க தயாரா இருக்காங்க. அதனால சிட்டியோட இவங்க குறிப்பிட்ட மினிஸ்கியூல் பீப்புள், ரொம்ப குறைவான ஆட்களால சிட்டியோட வாடகையே உயருது, பணவீக்கமும் சேர்ந்து உயருது. இதனால பாட்டம் 99% ஆஃப் பீப்புளோடைய அந்த இன்கம் அப்படிங்கிறதுக்கு பிரஷர் அதிகமாகுது. இதனால இந்த பாட்டம் 99% ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறவங்களுக்கு ரிலேட்டிவ் பாவர்ட்டி உருவாகுது. அதாவது ஒப்பீட்டளவிலான வறுமை, சாப்பிட்றதுக்கே சோறு இல்லைங்கிற வறுமை கிடையாது. ஆனா இவங்களோட இன்கம் அப்படிங்கறத வச்சு ஒரு டீசென்டான குவாலிட்டியான ஒரு ஃபுட்டோ க்ளோதிங்கோ வாங்குறதுக்கு கூட இவங்க அதிகமா செலவு பண்ணணும். ஆனா அந்த கேஸ் வந்து இந்த டாப் 1%க்கு கிடையாது. அந்த பிரஷர் நமக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த ரிலேட்டிவ் பாவர்ட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதனால இந்த பாட்டம் 99%ஆல பெருசா சேவ் பண்ண முடியல. ஏன்னா இவங்களோட வெல்த் growth அவ்வளவு இருக்கு. தாமஸ் பிக்கெட்டி அப்படிங்கிற பிரெஞ்சு எக்கனாமிஸ்ட் இதை ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தோட வெல்த்தோட growth அப்படிங்கிறது மொத்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய வெல்த் இன்இக்வாலிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இதேதான் கற்றது தமிழை இயக்குனர் ராமு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன், அதாவது இந்த ஒரு சில மனிதர்களால நடக்கிற இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கும் போது அந்த பெருநகரம்ங்கிறது ஒரு சிலருக்கானதான் மாறி போகுது. இதனால மிகப்பெரிய ஒரு ரிலேட்டிவ் பாவர்ட்டி உருவாகுது. இந்த ரிலேட்டிவ் பாவர்ட்டி கே ஷேப்டு growth தான் உருவாக்குது. அதாவது 1% அப்படிங்கிறவங்க செங்குத்தா வளர்ந்துட்டு போறாங்க. ஆனா இந்த மிடில் கிளாஸ் உடைய இன்கம் அப்படிங்கிறது அழகா அப்படியே ஏற மாதிரி ஏறிட்டு அப்படியே வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அது சேச்சுரேட் ஆகுது. அதோட growth அப்படிங்கிறது இந்த 1% growth அளவுக்கு கிட்ட கூட நிக்க முடியல அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுது.